கண்களை மூடி லட்சணிப்போம். நன்றி பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரையே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நேற்றிலும் மாறாத கண்களையே ஸ்தோத்திரப்பா. அப்பா பேசுறது நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீங்கப்பா. ஆவியானவர் பேசுமப்பா, ஆவியானவர் பேசுமப்பா. என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. எல்லாத்துக்கும் தகப்பனே நீ பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறையா. பேசுமான்றதை எங்களை மறைச்சு கொடுங்கப்பா. வாயோடு நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ சமூகத்திலே தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். பரிசுத்தாவினுடைய ஆளுகைகளை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவை நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், திரு கரத்தால் தாண்டி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே மடிந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே மடிந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? சிரிக்க காணும். சந்தோஷமா இருக்குன்னு சிரிக்க காணும். எல்லாம் சந்தோஷமாவே இருக்கணும். அல்லேலூயா. பவுல் இந்த வார்த்தை சொன்னது இப்போ சொன்னாரு, சிறைச்சாலைகள் இருந்தா அவர் நிறைய கடிதங்கள் எழுதினாரு. அப்பதான் சொன்னாரு சந்தோஷமா இருக்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னது. சந்தோஷமா தான் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சந்தோஷத்தை கெடுக்காம அவங்க சந்தோஷம் இல்லாம இருந்தா சாசு ஒரு பக்கத்துல இருந்து கைத்தட்டி கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இவ்வளவு சிரிக்கணும்னு நினைச்சிருந்தா சிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க சொல்லுவாரு, அடுத்து சொல்லுவாரு, என் மகன் அவங்க என்ன குறை வச்சிருக்கேன், சிரிக்க வேண்டியதானே அப்படி சொல்லுவாரு. அடுத்தவங்களெல்லாம் நீ பாரு, அவங்களோட நீ வேலையத்துல இருக்கேன் பாரு. அல்லேலூயா. ஒருத்தரையே பார்க்கும்போது அவங்களோட நம்ம எப்படி இருக்கும்? வேறுமைதான். இன்னைக்கு வீடு வாசல் இல்லாம இருக்காங்க, ஆண்டோடைய கிருபையில வாடகை வீட்டுல கூட இருக்கிற ஆண்டு திரும்ப வச்சிருக்காரு. அப்படின்னு சொந்த வீடை கையில கொடுத்துருக்காரு. சொந்த வீடு இருந்தாலும் ஐயோ எங்களுக்கு பெரிய வீடு இல்லையே நினைப்பாங்க. என்ன அப்போ நான் துணி உடுக்க துணி புது புது ட்ரெஸ் போடாதவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவரே இந்த துணி தெரியுங்களா, அந்த அவங்க திரும்ப எப்படி எடுத்துக்குங்க, நான் இப்படி 1000 ரூபா சரி 2000 சேர்த்துக்கணும், 10,000 சேனல் எடுக்கலாமே ஆண்டவரே, அப்படி எடுக்கலாம் கேட்கலாம் சரியா அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க. அப்படி அதே இல்லாதவங்க இவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இங்க எப்பவும் திருப்தியே செய்யாது, மக்களுக்கு திருப்தியே இருக்காது. நம்ம கீழே இருக்கிறவங்க பார்க்கணும். வீடு வாசல் இல்லாம ரோட்டில் கிடந்து தூங்குற மக்கள் எங்கெங்கெல்லாம் சாப்பாடு வசதி, பச்சை பிள்ளைங்க முதற்கொண்டு செல்லனை பார்த்தோம்னா சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு ஒரு பையனை கட்டுரையில கிடந்து அழுதுகிட்டே கிடக்கும், அப்படியே தூங்குறான் அழுது. ஒருத்தர் போய் தட்டி எழுப்பி அவங்களுக்குலாம் உதவி செய்யறாங்க. அப்போ கண்ணில் கண்ணீர் வடியுது அந்த பிள்ளைக்கு. ஆதாரம் கொடுக்குற காலையில தட்டி எழுப்ப தாய் தருத்தம் இல்லை. அலையிலையா? அப்ப அந்த பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது ஆண்டு நம்மள நல்லா வச்சிருக்காருல்ல, 3 நேரம் சாப்பிட திரும்ப வச்சிருக்காருல்ல, உடுக்க உடுக்க துணி தர்றாருல, நம்மளுக்கு நம்ம நல்ல வீடு கொடுத்துருக்காருல்ல, அதை குறிச்சு நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். அலையிலையா? அது நாளைக்கு நினைச்சு குறிச்சு நினைச்சீங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்குள்ள ஆதரவு போதும் சந்தோஷப்படணும். அலையிலையா? அப்புறம் சந்தோஷப்பட்டுட்டாலே கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நம்ம எப்போ சந்தோஷமா இருக்கணும். பிசாசு வெட்கப்பட்டு போனோம், கர்த்தருடைய பிள்ளை சந்தோஷமா இருக்கணும். ஏசப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா அவர் சந்தோஷமா இருப்பார். அலையிலையா? அதனால எப்போ நம்ம ஒரு துக்கஸ்தத்தை சோர்ந்து போய் அப்படியே இருந்து இல்லாத காரியத்தை சிந்திச்சுக்கிட்டு சிந்திச்சு மண்டை உடைச்சு மூளையெல்லாம் உடைச்சு அப்படியே போகக்கூடாது. அலையிலையா? தேவையில்லாத நம்ம இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருக்கவா இல்லையோ ஆண்டோட கருத்துல கொஞ்சம் நெளிச்சு இப்படி படுத்துட்டாலும் சோழி முடிச்சிடும் பாத்தீங்களா? அப்பதான் இருக்கும். அது மனுஷனும் ஆதரவு வைக்கணும், இதை வைக்கணும், அப்படி சேர்க்கணும் இப்படி சேர்க்கணும், ராத்திரி பகலும் அப்படியே கனவுண்டு இருக்கிற நிம்மதியை கெடுத்துட்டு நினைச்சிருங்க. வாழ்நாளே அப்படியே குறிக்கிது. அதான் தேவனுடைய பேரை நீங்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை நினைச்சுறாரு, நடத்துகிற தேவன்.
அல்லேலூயா. அது நீங்க எதையுமே குறிச்சு கவலைப்படுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க சந்தோஷமா இருங்க. அவர் என்ன செய்ய சொல்றதை நீங்க செய்யுங்க. நான் தான் போய் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லி என்ன சொன்னேன், நீங்க தெருக்கு ஊழியத்துக்கு போகாட்டுன்னு பரவாயில்ல, தேவ சமூகத்துல வீட்டுக்குள்ள இருந்த ஏழை மக்களுக்காக நீங்க செபிங்க, ஊழியக்காரங்களுக்காக செபிங்க, மகளிர் இருக்க மக்களுக்காக செபிங்க, ஆண்டவர் அறியாத மக்களுக்காக செபிங்க. அது பெரிய பெரிய ஊழியம். அதை டெய்லி செய்யணும். இந்த ஊழியத்தை என்ன செய்யணும்? நம்ம ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு பொறுப்பெடுத்துருக்கிறாங்க, அந்த காரியத்தை செய்யணும். அது யாருடைய வேலை? ஏசப்பாடைய வேலை. அந்த வேலையில நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்மளுடைய வேலையில நம்மளுடைய காரியத்துல ஆண்டவர் கரெக்டா இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஏனதான இருந்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் ஆண்டவருடைய வேலை எந்த வேலையை செஞ்சிருக்கிறாரோ அந்த வேலையை என்ன செய்யணும்? கரெக்டா செய்யணும். எது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, எது செய்ய சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையா நடந்தோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எப்போ விழிச்சிங்க அந்த அந்துகளே செய்யுங்க. ஒரு மணி நேரம் கதவை கூட்டிட்டு தேவ சமூகத்தை நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த மக்களுக்காக, குடும்பத்துக்காக நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபிக்கலாம். ஜெபிக்க அது ஆசீர்வாதம் தான். நீங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனை பாடி வேத வாசிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டனாலே உங்க குடும்பம் ஆண்டவர் எழுப்ப ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். நம்ம உலகத்துக்கு நிறைய காரியத்தை கொடுப்போம், ஆனா தேவனுடைய பாதத்துக்கு நம்ம நிறைய காரியம் என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்கவே மாட்டோம். அது முடியாத காரியம். அது யாருடைய காரியம்? ஆண்டுடைய காரியம். நம்ம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது யாருடைய காரியம்? பிசாசுடைய காரியம். அதுக்கு அம்மாட்டுக்கு சொல்லுவான். நான் என்ன சொல்லு, எங்க அத்தை 2 அத்தை, எங்க வீட்டுக்காரங்க வந்து சித்தி ஒன்று பெரியம்மா ஒன்று வந்தாங்கன்னா 2 வரை அக்கறை வச்சுட்டு வந்து சொல்லிட்டே நினைக்க வந்தாங்கன்னா தங்குவாங்க. எங்க வீட்டுல தங்க அத்தை பெரியத்தை வந்து மெட்ராஸ், சின்னத்துக்கு முத்தியாரு. பெரியத்தை மெட்ராஸ் வந்தாலே சின்னத்தையும் வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா பாயை விரிச்சு 2 காவலை நீ போடுவோம். நைட் தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா கேட்டியா, ஏன்னா அவளை பார்த்தியா, ஏன்னா அவள் அந்த ஊரெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா ஊரையும் சொல்லி பாத்தியாலா பாத்தியாலா பாத்தியான்னு பார்த்து 2 அக்கறை சொல்லிட்டு பார்த்து பார்த்து பழக்கணும்னு நினைச்சிடும். என்ன சீக்கிரம் படுகிற என்னைக்காவது ஒரு இடத்துல பார்த்து பேசுறோம். நானும் வந்து பேச போறோம், பேசுறோம், சும்மா நீ தூங்கு போ அப்படிப்பாங்க. அப்போ அந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் என்ன செய்வாங்க? முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பக்கத்தை வச்சு வந்துட்டாலும் அதுக்கு உட்காந்து பழக்கம் செல்போன் ஒன்று கையில கிடைச்சிருக்கு, பணிக்கணக்கா பேசுறதுக்கு அப்படியே பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ வீணான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கு மேல கணக்கு கொடுக்கப்படுங்க. அந்த செல்போனை விசாரிச்சு கொடுக்கலாம். ரோட்டில போகும்போது பாத்தீங்கன்னா செல்போனை பேசிக்கிட்டே தான் போவாங்க. நடு சாமத்திலே வந்து செல்போன்ல இறைச்சிவாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நல்லா ஜெபிங்க. நல்லா ஜெபிக்கும் போது அந்த குடும்பம் என்ன செய்யும்? தலைக்க ஆரம்பிச்சு. அந்த 2 பேரு அந்த எகிப்து தேசத்துல 2 மருத்துவச்சி இருந்தாங்க பாத்தீங்களா? அவங்க பேரு பூபால், அந்த யாத்திராகத்துல 2ஆம் அதிகாரத்துவாங்க சிப்பிரால் பூவால். இந்த 2 பேருமே என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க. அல்லேலூயா. 2 பேருமே ஆண்டவருக்கு பயந்து நடந்தாங்க. அவங்க ராஜா, அந்த எகிப்து தேசத்துல ராஜா அவர் சொன்னாரு, பெண் பிள்ளைங்க எல்லாம் விட்டுருங்க, ஆண் பிள்ளைங்க பிறந்த அந்த பிள்ளைங்களை என்ன செஞ்சுங்க? கொன்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க பிள்ளைங்களை எந்த பிள்ளையும் கொண்டல. அல்லேலூயா. அந்த ராஜாவை யாரு? பெரிய ஒரு கட்டளை வருது, நமக்கு மோடி ஒரு கட்டளை போடுறாருன்னு வச்சுக்கோங்க, அதான் கட்டளை. இல்லாட்டி முதலமைச்சரே ஒரு கட்டளை போடுறாரு வச்சுக்கோங்க, அந்த கட்டளைக்கு அவங்க கீழ்படிச்சே ஆகணும். ஆனா இவங்க தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. தேவனுக்கு பயந்து நடந்ததுனால மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி ஆண்டவர் சத்தத்துக்கு என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு பயந்தாங்க. நிறைய பேரு ஆண்டவர் அறியாத மக்கள் தான் என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு பயந்தாங்க. ஆண்டவர் அறிஞ்சது கூட நிமிந்தா நின்னாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? பயந்து நடந்ததுனால அவங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரா? தலைக்க செய்தார். அல்லேலூயா. இந்த மருத்துவச்சி குடும்பங்கள் என்ன செஞ்சாங்க? தலைவர் ராஜா மாறாரு, நான் இப்படி ஆண் பிள்ளைங்களை கொல்லணும்னு சொன்னனே, நீங்க எப்படி கொல்லாம விட்டீங்க, ஏன் எப்படின்னு நாங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க எவ்விரி மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க?
குழந்தையை பெற்று எடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க வந்து தேவனுக்கு பயந்து இருந்தாங்க. அப்போ அந்த பயம் நமக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா. இன்னொரு கூட போட்டிருக்கேன். ஆபிரகாமும் மனைவி ஒரு நாட்டு தேசத்துக்கு போயிருப்பாங்க. அந்த தேசத்துல வந்து இவங்க யாருன்னு கேட்கும் போது இவனுடைய சகோதரின்னு சொல்லியிருப்பான் ஆபிரகாம். அந்த சகோதரின்னு சொல்லும் போது அது எடுங்குனீங்க, அது வந்து ஆதியாகமம் தான் நினைக்கிறேன். 12:11 சமீபமா நடந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தில் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பாங்க. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. சகோதரி சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த ராஜா வந்து என்ன செஞ்சிடறாருன்னா, அவளை என்ன செஞ்சிடாரு, அவங்க சகோதரி நினைச்சு அந்த ராஜா அரண்மனைக்கு என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டு போயிருந்தாரு. அவங்க வேலையாட்கள் அனுப்பி என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா அதன் மீத்தம் ஆபிரகாம் நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு போறா, கஷ்டப்பட்டு பண்றாங்க. என்ன சொல்லி கஷ்டப்பட்டு போற சொல்லுங்க, என்ன சொல்லி கஷ்டப்பட்டுருப்பாரு? நான் காமிக்கிற தேசத்துக்கு போன் நீ தான் சொல்லிடுறேன், நான் இப்படி பெஞ்சதை கூட்டிட்டு வந்தேனே, இந்த இடத்துல இப்படி ஒரு ராஜா இருக்கானே பொம்பளை பொறுக்கி அப்படின்னு இருப்பாரு. அலையிலையா சொல்றேன், சொல்லிருப்பானே சொல்ல மாட்டேன், சொல்லியிருப்பேன். இப்படி எதெல்லாம் திட்டு அவங்க திட்டுலாம் பைப்ல போடுறதுன்னு ஆண்டு அற்புதங்களை போட்டாலே இந்த உலகம் காணாதுன்னு போட்டுங்க யோகான்ல. அப்போ இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனாலும் அந்த இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவை வந்து என்ன செய்யறாங்கடா, அந்த அந்த அவளை வர சொல்லி கூப்பிட்டு போயிடுவான். கூப்பிட்டு அங்கே அரண்மனை இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆபிரகாம் வந்த இடத்துல தனிமையாக்கப்பட்டிருப்பார். அல்லேலூயா. அதனால அவர் பொருட்களை நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் தான் மனைவியை குறித்து அழுது வேதனையா இருக்கும்போது அங்கு ஆண்டவர் பேசுறா இருப்பாங்க. அந்த இடத்துல 12ஆம் அதிகாரம் 18 வாசிக்கேன். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருக்கிறேன். இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவளை குறித்து தன் மனசருக்குள் கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவளை செஞ்சாங்க, அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் செஞ்சாங்க, கொடுத்து விட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராஜாவை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, தூங்கவே விட மாட்டாரு. அதை பாருங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை நினைத்தான், கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் பாதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் அவங்களை அழைத்து வாதையினால என்ன செஞ்சாரு, பாதித்தார். அப்போ பாதிச்சோன்னா யாரு, அந்நியன், ஆண்டவனுடைய மனுஷன் கிடையாது, ஆண்டவனுடைய பிள்ளை கிடையாது. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளை அந்த இடத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க கிரியை செய்யறாரு. நீங்க நினைச்சுக்கலாம், ஐயோ இப்படி நான் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முன்னால ஆண்டவர் அங்க இருக்காரு, உங்களுக்காக அவர் முன்னாடி போயிடுவார். அல்லேலூயா. அந்த எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் எசப்பா அந்த இடத்துல வந்திருக்கிறேன்னா அங்க வந்துடுவார் ஆண்டவர். நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தம் செய்வார். நீங்க என்ன செய்யக்கூடாது, யாருமே இல்லாண்டவரே, நான் இப்ப ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பாடுகள் மத்தியில போறேனே, இவ்வளவு வேதனைக்கு மத்தியில போறேனே, இவ்வளவு கண்ணீருக்கு மத்தியில போறேனே. இதை பக்கத்துல இருந்து ஆண்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அல்லேலூயா. என்ன பாடுகள், என்ன வேதனை, என்ன கண்ணீர், என்ன துயரம், என்ன துன்பம் ஆண்டவர் சொல்ல சொல்லி தரல. அல்லேலூயா. என்ன சொல்லிருக்காரு, ஒன்றைக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் கொடுத்து என்ன தெரிஞ்சு தேவனுடைய சமூகத்தை என்ன செஞ்சிரு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அவர் வசனம் நிறைய இருக்கு. கர்த்தரின் பாரத்தை வைத்துடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நானே விடுவிப்பேன். அப்போ ஆண்டவரே, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே இப்படி வந்து பிரச்சனை இப்படி போட்டு போராடணும், புலம்பி அழுது பைத்தியம் மாதிரி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நல்ல ஆண்டவரை அறிஞ்சு பேசுற வேதத்தை வாசிக்குங்களா? அல்லேலூயா. வேதத்தை எது கையில கொடுத்துருக்காரு? எனக்கு 12ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1 வசனம் வாசிங்க.
மேகம் போது இத்தனை சுத்தமான சாட்சிகள் இருக்கும்போது 12 எபிரியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. எப்படி போறீங்க? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல என்ன செய்யணுமா? ஸ்பீடா ஓடுங்கன்னு சொல்லியிருக்காரா? பொறுமையான ஓடணும், பொறுமையான போடணும். இத நிதானிச்சு செயல்பட்டு என்ன செய்யணும்? போய் கல்லு நம்ம தட்டுறதுல கல்லு நோயும் நம்ம ஓடுற ஓட்டத்துல. அல்லேலூயா. அந்த தேவனுடைய நம்ம ஓடுற ஓட்டத்துல பொறுமையா செய்யணும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நான் தான் சொல்லுவேன். சிலவங்க காலையில இருந்து அந்த அவங்க உளிந்து கூப்பிட்டாங்க, இவங்க உளிந்து கூப்பிட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப முன்னாடி ஒருத்தங்க என்னை கூப்பிடுவாங்க, அப்படி வாங்க உளிந்து போ, உளிந்தன ரெட்டிப்பான்ற ஆசிரியப்பாரு, சும்மா ஏன் வீட்டுக்கு கிடக்கீங்க வாங்க அப்படின்னு. எனக்கு அங்கேருந்து போக வேண்டாம் பாரு இல்லையா? அது இப்பதான் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. நான் போனோட நான் நின்றுவேன். அப்போ அங்கே போகணும் இங்கே போகணும் ஓடி கடைசியில் ஒரு லாபமும் இந்த எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு இந்த மத்திய 7ஆம் அதிகாரத்துல கர்த்தாவே கர்த்தாவே இந்த நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், தீர்க்க தரிசனம் சொன்னா வியாதிஸ்தர்களை சுகமாக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்களும் அறியே நான் சொல்றேன். அல்லேலூயா. அது வசனத்துக்கு தான் நான் ரொம்ப அறிஞ்சேன். அவங்க அறியே அப்படின்னு நான் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நீ அப்படி எப்படி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பிதா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. பயத்துல அப்ப அதிகாரத்துல மத்திய 7ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது நான் நிறைய கண்டுபிடிச்சேன். அதுலதான் ஒரு வசனம் வாசித்தேன். 7:15 தான் கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வாசித்தேன். அப்போ போது அதை வாசிப்பது உங்களுக்கு நான் இங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இங்க நான் கொடுக்கல. நீங்க நான் போட்ட செய்தி நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. கள்ள தீர்க்க தரிசி யாரு, உங்களுடைய குணபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாரெல்லாம் வாசித்தீங்க தெரியல. அந்த மத்திய 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்திய 7ஆம் அதிகாரம் 1. அல்லேலூயா. அதுல நான் திடீர்னு ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சு அப்படி நான் மெசேஜ் டெய்லி எடுத்துட்டு இதுல போட்டு இருக்கிறனால இந்த அதிகாரத்தை வாசித்த ரொம்ப இருந்துச்சுன்னா அப்படியே அதோட காரியங்கள் அப்படியே எனக்கு வந்துச்சு. இப்போ கள்ளத்தி 7ஆம் அதிகாரம் 15 வசனத்துல அதாவது நீங்க ஒவ்வொரு அதிகாரம் வாசித்தா நிறைய காரியங்கள் எல்லா அதிகாரமும் இருக்கு. கெட்டகுமாரன் கதையில பாத்தீங்கன்னா கெட்டகுமாரன் கதையில அது இன்னும் கூட இருந்த 100 ஆண்டுகள்ல ஒண்ணு தொலைஞ்சு போனாங்க. 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு தொலைஞ்சு போயிட்டா அப்படி அதை தேடி பிடிச்சாங்க. நைட்டை விளக்கு கொளுத்தி ராத்திரி முழுக்க தேடி பிடிச்சி கண்டுபிடிச்ச பிறகு அவங்க எரிஞ்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அப்படிங்கிற 100 ஆண்டுகள ஒரு ஆடு 99 ஆடு நீதிமன்றம் இருந்தாலும் அந்த தொலைஞ்சு போன ஆடை தேடி அந்த ஆட்டுக்கார இறைச்சிடுறாங்க தேடி போன. அப்போ அந்த ஆட்டுக்காரருக்கு யாரு? நம்மளதான் ஆண்டு தேடுறாரு, தேடி போய் நம்மளை கண்டுபிடிக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நீதிமன்றம் 99 அந்த நீதிமன்றம் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு. தொலைஞ்சு போன ஆடை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு கொண்டு வரது ஆண்டவருடைய சித்தம். இல்லையா? அப்போ எனக்கு இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிறத பார்த்தேன். அப்புறம் இதுல இருக்கிற பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்களை இருந்துச்சு முதல் வருஷம் 7:1 நீங்க குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ இந்த லைன்ல நீங்க என்ன செய்யுங்க, இந்த வசனம் தான் இருக்கு. அடுத்தவங்களை குற்றவாளியை நீ தீர்க்காத, அடுத்தவங்க கண்ணில் இருக்க தூசி நீ பாக்கிய வாங்கல உத்தரவு இருக்கு அதை பாருங்க நானும் சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. அப்படி பார்த்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்போது அவங்க இடுக்கமான வாசல் வழியா போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். 2 வாசல் இருக்கு. ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவன் சிலர் தான். அவருடைய பாதைக்குள்ள போறவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறவங்க வாசல் எப்படி இருக்குமா? ஜீவனுக்குள்ள போற வாசல் இடுக்கமும் நெருக்கமா இதான் இருக்குமா? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அந்த வாசல் தான் வந்தார். ஜீவனுக்கு போற வாசல் தான் என்ன நினைச்சாரு வந்தாரு. அந்த வாசல் வரும்போது உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு. ஏசப்பாவை என்ன பாடுபடுத்துற பாடு நமக்கு உண்டு. ஆனா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல கூட்டிட்டு போவார் ஆண்டவர். அந்த வாசல்கள் நுழையும் போது ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த வாசலை கூட ஆரம்பிச்சிருவார். அப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நெருக்கங்கள், ஒரு உபத்திரங்கள், ஒவ்வொரு பாதைகளை ஆண்டு காமிக்கிறாரு. அதே போடும். ஆனா அந்த 14 பாத்தீங்கன்னா இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள்,
கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அது வழியா எனக்கு நான் நல்லா இருக்கணும், சுகபோகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்ல தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்ல வேலை வேலை கிடைச்சவங்க ஃப்ரீயா இல்லை, 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இல்லையா, அவங்களுக்கு தான் 1 லட்சம், எனக்கு இதான சம்பளம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுலயே நம்ம போகாதபடி அதை பார்த்து என்ன வசலாம் விசாலமும் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். எல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் சம்பளம் எவனாலும் வாங்கி போட்டு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வர வேண்டியது என்னன்னா, நான் இன்னைக்கு மறைச்சா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவேனா அப்படிங்கிறதுதான் போடுவே தவிர நம்ம அகலக்கால் வைக்க கூடாது. நம்ம தேவையில்லாத சிந்திச்சு மனசு புண்ணாக்கவும் கூடாது. அலையிலையா தேவையில்லாத நினைச்சு மனசு என்ன செய்யக்கூடாது, புண்ணாக்க கூடாது. நமக்கு என்னை இப்படி ஆசீர்வதியும், என்னை இப்படி ஆசீர்வதியும், என்னை இப்படி ஆசீர்வதியும்னு சொன்ன ஆசீர்வதிக்க முடியாதா ஆண்டவரால? ஆனா பரலோகத்தின் வாசல் லாக் பண்ணிடுவார். நான் நிறைய ட்ரிப் சொல்லி பார்ப்பாரு, நிறைய ட்ரிப் ஆண்டு பாடல் மூலியமா சொல்லி பார்ப்பாரு, தரிசனம் மூலியமா சொல்லி பார்ப்பாரு, பைபிள் மூலியமா பேசி பார்ப்பாரு. மீறிட்டோம்னா ஆண்டு விட்டுருவார். சரி இப்போ அதை வாங்கி அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துல மிதந்துட்டு இருன்னு விட்டுருவார். அலையிலையா? ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அண்ணன் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார், கீழே வைக்க மாட்டாரு, நம்மளை மேன்மைக்கு நேரம் கொண்டு போவாரு. கர்த்தருடைய மேன்மையாக வைப்பார்னா மேன்மையாக வைப்பார். ஆனா அதுக்கு நாட்கள் வரும், அது காலம் வரும், போர் காத்திருக்கணும். அது நிறைய ட்ரைனிங் கொடுத்த குடிப்பவர். அது ட்ரைனிங் நிறைய கொடுத்து இதை கொடுத்தா என் பிள்ளை என்னை விட்டு மறுதலிக்காம இருப்பாங்களா, என் பிள்ளைங்க இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்துல கரெக்டா செய்வாங்களா, நிறைய காரியங்களை ஆண்டவர் அனுமதிச்சுதான் நினைச்சுவாரு, கூட்டிட்டு போவாரு. நம்ம பாட்டுக்கு உலகத்தான பார்த்துட்டு உலகத்தா இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும், உலகத்தா இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும், உலகத்தா இருக்கிற மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினைச்சா நம்ம பரலோகத்தி பிள்ளைகளே கிடையாது. இம்மட்டுமா நீ கிருபையா நடத்தி வருகிறேன் நன்றி, இம்மட்டுமா நீ ஆசீர்வதிக்கிறதே நன்றின்னு அவருடைய வேலையை நீங்க செய்யுங்க. அவருடைய வேலையை செய்யும் போது ஆண்டவர் அழகா தருவார். அந்த வேலையை விட்டாங்க அவரை பண்ணிடுவார். அதான் முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்டு வாசிக்கிறோம். நம்மளும் சொல்லியிருந்தோம், காக்கையை நினைச்சு கவனிச்சு பாருங்க, காட்டு புஷ்பத்தை கவனிச்சு பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவோம். புல்ல பாரு, செடியை பாரு, பூவை பாரு சொல்லிடுவோம். நடைமுறையில கொண்டு வர போதான் இருக்கு உதைக்கும் பிரச்சனை. அலையிலையா? அதனால வேண்டிய நீங்களும் நானும் கொடுத்து வச்சவர்கள் சந்தோஷப்பட்டு இருந்துச்சுமா கழிவுற வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா பரலோக தகப்படுறது பிள்ளைங்க. அலையிலையா? எல்லா ஆசிரியரும் அவர்கிட்ட தான் இருக்கு. யார் யாருக்கு எப்படி எப்படி அளக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அலையிலையா? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துல எப்படி இருக்கணுமா, அடங்கி இருக்கணும். நம்ம தேவனுடைய கரத்துல ஒரு வேலையை நம்ம உனக்கு செய்யறேன்னு சொன்னா அந்த வேலையில நம்ம ஒழுங்குங்கிறவங்க செய்யணும். அதையும் பார்ப்பாரு. நம்மளை பிள்ளைங்க செய்யறாங்களா, எப்படி செய்யறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்பாரு. நம்ம குடும்பத்தை ஒழுங்கா கவனிக்காங்களா அதையும் பார்ப்பாரு. புருஷனுக்கு மதிப்பு கொடுக்காதான்னு பார்ப்பாரு, பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடுக்காதான்னு பார்ப்பாரு. பிள்ளைங்களுக்கு வளர்க்கறதுக்கு நல்ல ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள சொல்லியிருக்காரு. ஞானம் இல்லாதவங்க ஞானத்தை கேட்டு இருந்துச்சுங்க. அப்ப எல்லாவற்றையும் நம்ம பிள்ளைங்களை குறிச்சு பெருமைப்பட்ட ஒண்ணுமே இல்லை. பிள்ளைங்களை குறிச்சு பெருமைப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டு மன்னிப்பு கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை நடத்துறது அவர் தான். அவர் கையில கொடுத்து நீர் நடத்துன்னு சொல்லணும். ஏதோ நான் பெரிய தகிரித்தை நான் என்னுடைய பலத்துல என் பிள்ளைகளை வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே. நான் என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டேன் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கட்டுரைக்கு இருக்க அவருடைய ஈவு. இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைங்க படிக்க முடியாம தவிக்காது தெரியுமா? எத்தனை பிள்ளை பாருங்க, 10th படிக்கிற பிள்ளை பெட்ல குளுக்கோஸ் ஏறி கிடக்கு. இன்னைக்கு அவங்க பணம் பிரைவேட் ஸ்கூல்ல பணம், பிரைவேட் ஆஸ்பத்திரி பணம் கட்ட முடியல. இன்னைக்கு பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் பெட்ல சேர்த்துருக்கா. பரீட்சைக்கு இன்னைக்கு அப்படி எல்லாம் கொடுத்து பரீட்சையில் வச்சுட்டு ஒரு டாக்டர் ஏசினாரு. இவன் உன் பிள்ளைக்கு படிப்பு முக்கியமா, உன் பிள்ளை முக்கியமானு இன்னைக்கு ஏசினாரா போன் பண்ணி அதை பேசுறான். அலையிலையா? எத்தனை பிள்ளைகள் படிப்புக்கு பரீட்சை எழுத முடியாம, எத்தனை பிள்ளைங்களுக்கு செல்வி வருவான அவன் பையனுக்கு அப்படித்தான் சொல்லி செலவழிச்சா. பிள்ளை எலும்பாயிட்டான். செல்வியில பண்ணல வளர்ந்த பிள்ளை அப்படி எலும்பா ஒண்ணுக்காம ஆகி இல்லை ஒரு இதாகிட்டான். போய் ஜோம் பண்ண போனேன்.
ஆண்டுடைய கிருபையினால நல்ல சுகமாயிட்டு இன்னைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க போகணும்னா ஒரு நாளைக்கு சர்ச்சையில் போய் கொஞ்ச நேரம் போய் இருக்கணுக்கான்னா நீ இன்னைக்கு கூட்டிட்டு போய் எங்கள் மீட்டிங் நான் வர முடியாது, நாளைக்கு ஒன்றையும் பையனையும் என் வண்டியில் வச்சு கூட்டிட்டு போய் சர்ச்சையில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பாருங்க ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு நாலு நமக்கு கிருபையா இன்னைக்கு நல்ல பாதுகாத்து வராரு. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயத்தை கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை நம்ம செய்யணும், கொடுத்தே தீரணும். நான் நல்லா இருக்கணும், என் மனைவி என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். இப்படியே போனா ஆண்டு நம்மளை ஆசிரிச்சு மேலே கொண்டு போக முடியாது. கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யணும். கர்த்தருக்காக வேலை செய்யணும். அவருக்காக நம்ம என்ன முடிஞ்சாலும் நம்மளோடு ஒரு வசனத்தை கொண்டு அடுத்தவங்க பேச மாட்டாரா ஆண்டவர் சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும், பார்க்கணும். என் மூலமா ஒரு வசனம் யாருக்காவது போகாதா? அவங்க உள்ளத்துல போகாதா? எந்த தாகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய கிருபையினால இப்போ ஆண்டவர் தான் செய்யறாரு. நான் பெருமைப்பட்டு ஒண்ணுமே இல்லை, கர்த்தருடைய கிருபை அவரு நடத்துறாரு. ஆனால் என்னோட இதான் அதான் நம்மளுடைய பாடல் மூலியமா யாருக்கையாவது ஆண்டு பேசிட மாட்டாரு. அவனுக்கு பாடல் படிக்கிறதுக்கு நமக்கு ராகம் எப்படி கொண்டு கொண்டெல்லாம் ஆடுகத்துல வரதா இருக்கும். ஆனா என்னது எப்படியாவது பாடல் படிக்கும்போது யாராவது வச்சு பார்க்கும்போது அவங்களும் கேட்டாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம பகலையே அவங்க பார்க்க போறாங்க, கர்த்தருடைய வேலை தான் பார்க்காங்க, வசனத்தை தான் பார்க்க. அல்லேலூயா. இளைஞன் தரப்படும் அந்த பாட்டு படிச்சு எங்க சித்தி பையன் செஞ்சா போட்டு பழைய பாட்டு அருமையா படிச்சிருந்தீங்கன்னு. அதனால அந்த பாடம் அவங்க முழுசும் பார்த்து கேட்டு எடுத்துட்டாங்க, பேசுனாங்க. ஆனா ரொம்ப நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு. கர்த்தருடைய கிருபை கர்த்தர் நாம் பயன்படுத்தும். அப்போ எப்படியாவது யாருக்காவது அவருடைய வார்த்தை எடுத்துட்டு போட்டு இருந்த போய் தான் என்னுடைய தாக்கம் வெளியே போய் ஊழியம் செய்ய முடியல, வெளியே போய் ஊழியம் செய்ய முடியல. அதனால என்ன சொல்லணும், இப்படி எடுத்து மாட்டுக்கு யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப்ல போட்டு விட்டுருவோம். உலகம் முழுவதும் போய் மக்கள்கிட்ட யார் யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட போய் எடுத்து இது வார்த்தை பேசட்டு. ஆவியானவர் பேசுவார்ல, அவர் அனுமதி இல்லாம இது போட முடியாதுல்ல. அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது அவங்க அனுமதியா ஏசப்பா? அவங்க அனுமதி இல்லையா? உங்க அனுமதினா என் பையங்க சின்ன பிள்ளைங்க வந்து பெரம்பரை மாட்டுட்டு உங்க அனுமதி இல்லைன்னா நிப்பாட்டிருக்க ஏசப்பா என்ன அப்படின்னு நான் சொன்னேன். அவங்களா வந்து பாட்டினை மாட்டுட்டா அப்படின்னு சொல்லி மாட்டினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க நம்மள ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தில் நினைச்சணும், அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அப்போ நம்மளால முடிஞ்சவங்கள நான் தான் சொல்லுவேன், உங்களுக்கு வெளியே போக முடியலன்னா கூட தேவ சமூகத்துல போய் கதவை கூட்டிட்டு நீங்க எதிர்ச்சிங்க சோம் பண்ணுங்க, சோம் பண்ணுங்க. அந்த கள்ள தீர்க்க தரிசிகளை பத்தி போறதுக்கு அந்த கள்ள தீர்க்க தரிசிகளுடைய குணம் எப்படி இருக்குமா? அவங்களுக்கு எச்சரிக்கையார்கள், அவர்களை ஆட்டுத்தோலை போறது கொண்டு உங்களுக்கு வச்சுவாங்க, உங்களுக்கு வருவாங்க. அதனால எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மேன்மைப்படுத்தவே கூடாது. நான் உண்மை சொல்றேன், ஊழியக்காரங்க எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப அப்படி ஏசப்போதான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது. ஏசப்பா ஏசப்பா தான், ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க தான். பாத்தீங்கன்னா கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிற உள்ளத்துல அவங்க பட்சிக்கிற ஓனாய் போட்டு கனியை கொடுத்துருப்பாரு. அந்த அவங்க வந்து அவங்களுடைய கனி அவங்களுடைய செய்தியில பார்க்கும் போது தெரிஞ்சு போயிடுவோம். அப்போ அதில் போட்டுருப்பாங்க, அவங்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள், முச்செடிகளில் திராட்சை பழங்களை முற்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் எரிச்ச முடியாது பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை செய்யும் கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை என்ன செய்யுது, கொடுக்காது. அதனால நல்ல கனி கொண்டாந்த மரமெல்லாம் என்ன செய்யும், வெட்டுண்டு அக்னியிலே போடணும். அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க வாராங்கன்னா அவங்களுடைய கனி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்களுடைய செய்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா நம்ம யாரையும் உள்ளே அடிச்ச முடியும், அனுமதிக்கணும். வரையக்கூடிய பிள்ளைகளாக நீங்க அந்த இதில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். நம்ம பொறுப்பு கடலூர் செஞ்சுருப்பாங்க, அந்த பாதையை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறதுனா அதை வந்து நம்ம எப்படியும் போகலான்னு சொல்லி போயிட்டோம்னா நம்மளை கீழே போட்டுட்டு நம்மளுக்கு அதுகளும் போகாது, நம்மளே போக விடாம மிதிச்சு சமமாக்கி போட்ட விசுவாசம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல கனி அவங்களுடைய என்ன கனி இருக்கு, நல்ல கற்களை ஊழியர் பிள்ளைங்க விசுவாச பிள்ளைங்க அவங்க வந்து எல்லாம் விசாரிச்சு நல்லபடியா இருந்து வாரத்தில் ஜெபம்னால நல்ல கனி தான். அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய ஜெபமும் வேற மாதிரி போச்சுன்னா
அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ள அனுமதிக்கவே கூடாது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள்ல போடுறது இதை என்னோட வசனத்தை வாசித்தேன். இந்த நல்ல பனி பத்தி போட்டுருச்சு ஆண்டவரை, இந்த கள்ளத்தீர்க்க தரிசிகளை பத்தி. அதுக்கு அடுத்த தான் அப்போ சொன்னேன். அதை எழுதுறதுக்கு கத்தாவே விசுவாசிகளை வளர்த்தணும், தீர்க்க தரிசனம் சொன்னோம் சொல்லி வசனம் என்ன முடிஞ்சு, பரலோகத்தின் படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே என்று சொல்கிறோம், அதிலே பிரவேசிக்க மாட்டான். 22 அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கத்தாவே உங்கள் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தம் அல்லவா, உங்கள் நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்தினம் அல்லவா, உங்கள் நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்போது நான் ஒரு காலம் உண்மை என்ன செய்ய மாட்டேன், அறியவில்லை என்று அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்க என்று அவர்களுக்கு என்ன செய்வேன், சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ ஓடி ஊழியம் செஞ்சுக்கிட்டாலும் தேவனுடைய பிதாவை சித்தத்தை செய்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, தேவ ராஜ்யத்துக்குள் போக முடியுமே தவிர நீங்க ரொம்ப ஜாக்கிரதை நினைச்சீங்க இருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வந்து பைபிளை தூக்கியிருக்கோம். நம்மளை எந்த நேரம் அவன் முழு முயற்சி என்ன செஞ்சுருப்பான், நாங்கள் தட்டி விட்டுறோம்னா முடிவு எடுப்பான். நீங்க ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டு சொல்ல வசனம் சொல்லியிருப்பாரு, பிசாசு தந்திரக்காரனா இருக்கிறதுனால நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. இந்த உலகத்தின் பிள்ளைகள் கூட ரொம்ப ஞானமா நடக்கிறாங்க. ஆனா கட்டளை பிள்ளைகள் ஞானம் இல்லைன்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கோம். ஞானமா நடக்கல இருக்கும். ஆனா அவங்க ஞானமா பேசுவாங்க, ஞானமா நடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா கட்டளை பிள்ளைகள் ஞானம் இல்லைன்னு பைபிள் போடணும், மத்தியிலும் போடணும். நீங்க ஒவ்வொரு பேருமே தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு ஞானத்தை கேளுங்க. குடும்பத்தை கணவனுக்கு அன்பு செலுத்தினால்தான் பிள்ளைங்க கிட்ட அன்பு செலுத்தணும். கணவனை பத்தி அடுத்தவங்க தூக்கி தெரியவே கூடாது. மனைவியை குறிச்சு அடுத்தவங்க தூக்கி தெரியவே, பிள்ளைங்களை குறிச்சு அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது, குறை பேசக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நம்ம குடும்பத்தை நம்ம பத்திரப்படுத்தணும். அல்லேலூயா. தான் குடும்பத்தை அவன் அந்த குடும்பத்தை நம்ம முழு கவனம் வைக்காம நான் ஊழியம் பண்றேன்னு ஓரத்துல பிரயோஜனமே கிடையாது. நான் கிறிஸ்தவ பிள்ளைங்க சொல்றது பிரயோஜனமே. உலகத்தின் பிள்ளையும் பார்க்க வேண்டாம், நம்ம ஆண்டவர் மாத்திரம் தான் பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் புருஷனை பத்தி அடுத்தவங்க சொல்லக்கூடாது, மனைவியை பத்தி அடுத்தவங்க சொல்லக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிள்ளைங்களை குறிச்சு நம்ம பெருமை பாராட்ட வேண்டாம், நம்ம தாக்க வேண்டாம். இந்த பிள்ளைங்களை தேவ சமூகத்தில் பொறுத்து ஆண்டவரே என் பிள்ளைங்களே நீங்க ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கணும், நீங்க வழி நடத்துங்கப்பா, நீங்க வழி. 1000 குறை குடும்பம் இருந்தா 1000 குறை இருக்கதான் செய்யும். குறை இல்லாத குடும்பம் எந்த குடும்பம் இருக்கு? ஒரு குடும்பத்தை கொண்டு நிப்பாட்டுங்க. குறை இல்லாத குடும்பம் ஒரு குடும்பத்தை யாராவது கொண்டு நிப்பாட்டுங்க. எல்லா குறையும் எல்லா குடும்பத்திலயும் இருக்கும். நம்ம என்ன அதான் அமைதியா வச்சுக்கிடணும். நம்ம என்ன சொன்னோம், தேவ சமூகத்தில் போய் ஆண்டத்தை கொடுத்து ஜெபிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு யார்கிட்டையும் பிள்ளைகளை குறிச்சு குறை பேசுறாங்க, புருஷனை குறிச்சு குறை பேச வேண்டாம், மனைவியை குறிச்சு புருஷன் போய் யார்ட்டையும் குறை பேச வேண்டாம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்க நீங்க அவ்வளோத்தையும் நம்ம என்ன குறை சொன்னாலும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமா எழுப்புங்க. சந்தோஷமா எல்லாரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். தேவனுக்கு முன்னாடி எல்லாரும் நிக்க போறோம். அப்போ அதை போறதுக்கு முன்பாக தேவ சமூகத்துல போய் என்ன செஞ்சிடணும், குடும்பத்தை பத்தி ஒப்பு கொடுத்து குடும்பத்துக்கு அன்பு செலுத்துங்க. அல்லேலூயா. அன்பு செலுத்துங்க. குடும்பத்தை பத்தி யார்த்தையும் போய் புருஷனை பத்தி மனைவி பத்தி அடுத்தவங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு முட்டாள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. தேவன் கொடுத்த குடும்பம், அந்த குடும்பத்தை சரியா கொண்டு போனா அதை கொண்டு போறது யார் கையில இருக்கு? பெண்கள் கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம கையில தான், பெண்கள் கையில தான் இருக்கு. பெண்கள் கையில தான் இருக்கு. அந்த குடும்பத்தை சரியா கொண்டு போறது பெண்கள் கையில தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில ஸ்திரியா கையினால அதை என்ன செய்யறேன், இடிச்சு போடுற. அப்ப நம்ம குடும்பத்தை பத்தி அடுத்தவங்களை சொல்லி தூத்தி திரிச்சிட்டாலே ஒரு ஆளுக்கு சொன்னா போதும் 1000 பேருக்கு தெரிஞ்ச மாதிரி. அட்டை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாலே சோழி முடிஞ்சது. தூத்துக்குடி முழுக்க ரவுண்ட் அடிக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப ஞானமா இருக்கு. கட்டுரை சமூகத்துல ஜெபிச்சு குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது தேவனுடைய நம்ம பெண்கள் கையில தான் கொடுத்துருக்காரு ஆண்டவர். என்ன அடிவாங்கன்னு செய்தான், என்ன தோசை சுட்டா செய்தான் மேல நம்ம பொறுமையா இருந்து தேவ சமூகத்துல செய்யணும். ஆண்டு ரட்சிப்புள்ள தேர்வு அலே நம்ம புருஷனுக்கு செய்யணும் இல்ல, வேசம் பகுதி பார்க்காது. பார்த்து நான் கொடுத்த அந்த பிள்ளைக்கு அவைக்கு அடிச்சாமல் தூங்க கூட வெறுக்கிற அது சாப்பாடு செஞ்சு கொடுத்தாரு. அது இன்னும் கடவுள் அலையிலையா ஆம்பளைக்கு
எடுத்து வைக்காங்க வேலை பார்த்தோம். அதெல்லாம் ஆண்டவர் தான் ஞாயிற்று பார்ப்பாரு, கணக்கு பார்த்து யாரெல்லாம் முடிஞ்சா யாரெல்லாம் கலட்டா யாரெல்லாம் முடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். நம்ம வந்து ஆம்பளைங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆண்கள் வந்து ஆம்பளைங்களுக்கு எந்த வேலையோ அந்த வேலையை தான் கொடுத்துருப்பாரு. இந்த வேலை வந்து எனக்கு முடியலன்னு பொம்பளைங்க ஆம்பளைங்க அடிமையாக்குறாங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்க அடிமையாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி அடிமையாக்குது எந்த ஆம்பளைங்களுமே நம்ம வந்து அவங்க வக்கீல் எடுத்து வச்சா அவங்களுக்கு ஒரு பணம் வரும். அலையிலையா அது நடந்து நம்ம முடியாதுன்னு சொல்லுறது முடியாது ஒன்றுமே கிடையாது. 1,00,000 கொண்டு வந்து 3 மணிக்கு தீர்க்கலாம் வந்து எம்மா அவனுக்கு ஒரு 1,00,000 கொண்டாட புடிச்ச முடிக்க மாட்டான். கொண்டாடி சேடை கட்டிதான் இல்லையா முட்டு கொண்டாட செஞ்சுருக்காங்க வாங்கதான் இல்லையா பணம் நினைச்சு மாற்றி நினைச்சாங்க. அதான் தேவனுக்கு போயிடாதீங்க. நம்ம செய்ய முடியாது, நம்ம தான் செய்யணும். நம்ம மற்றவங்க செய்கிறேன்னு சொன்னாலும் வேண்டாம் சொல்லணும். அலையிலையா நீங்க நானும் ஆண்கள் நம்மளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க வெளியில நினைச்சணும் கவனமாக இருந்து அந்த வேலை செய்யணும். நம்மளுக்கு எந்த காரியத்திலையும் நமக்கு வந்து சோம்பேறித்தனத்தை இடம் கொடுக்கவே அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து நம்ம அடுத்தவங்களை அடிமைப்படுத்தினோம்னா நமக்கு பல வியாதிகள் தான் வருமே தவிர நம்ம அதில் சொல்லிட்டு பாருங்க. நம்ம வேலை செய்ய தான் நம்ம சுறுசுறுப்பு வரும். வேலை செஞ்சா அன்னைக்கு வந்து குழந்தை உண்டாதவங்க வந்து வேலை செய்யணும், தூக்கணும், அமௌண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கணும், தண்ணி எடுக்கணும். அப்போ முன்னாடி குழந்தை உண்டானவங்களா இப்போ குழந்தை உண்டானவங்கள கட்டில விட்டு இறங்காதீங்க. அப்போதான் ஆப்ரேஷன் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அலையிலையா அப்படின்னு சொல்லி வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுக்காம டாக்டர் மாதிரிலாம் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுருக்காங்க, ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட் எடுங்க, பெட் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி போட்டு கடைசியில் அந்த பிள்ளைங்களை வேலை செய்யறாங்க ஆக்கி அதுங்களுக்கு மாத்திரை கொடுத்து வயிற்று பிள்ளை மாத்திரையிலேயே வளர்ந்து படாத பாடுபடுதுங்க. முன்னால அப்படி கிடையாது. குழந்தை இருக்காங்கன்னா 6வது மாசமே டெஸ்ட் பண்ண போவாங்க ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போயிட்டு பார்த்து வராங்க. அது குழந்தைக்கு 8வது மாசம் அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் போகணும், அவ்வளோதான். இப்போ அப்படி கிடையாது, இல்லை மாறிடுச்சு. வளர்ந்த உண்டாயிருக்கான்னு சொல்லி அந்த டெஸ்ட்டு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய சாக்கு மூட்டை மாதிரி ஒரு மாத்திரை அள்ளி கொடுத்துருவாங்க. அதை தின்னுட்டு நீங்கள் கட்டில விட்டு இறங்காதீங்கன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதில் அப்படி இருக்கவே கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம உற்சாகமாக செய்யணும். அப்புறம் நம்மள ஆசீர்வதிப்பார். அலையிலையா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்ய அதுக்கு தகுந்த ஆசீர்வாதம் நம்ம கண்டிப்பாக வந்தே தேரும். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்க மேலிருந்து ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல அந்த கண்கள் நோக்கமாக தான் இருக்கு. நீதிமன்றங்கள் மேல ஒரு கண்கள் நோக்கமா இருக்கு. பூமி முழுவதும் அந்த கண்கள் உலாவி கொண்டே இருக்குதான். பூமி முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்குதான். அதனால அவர் எல்லா நேரங்களும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யணும், புருஷன் செய்ய வேண்டிய வேலையை புருஷன் செய்யணும். அலையிலையா கர்த்தருடைய நீங்க சத்தியத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தை பெற்று நம்ம யாருக்கும் அடிமையே கிடையாது. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. நம்ம ஏசப்போடைய பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க. நம்ம உற்சாகமா செய்ய நமக்கு உற்சாகம் வரும். அலையிலையா கண்களை பிடிச்ச வைப்போம். என்னாச்சு கண்களை பிடிச்சிருவோம். எங்கள் அன்பின் பரிசுத்தமில்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டோட இந்த பாதத்தை தாழ்த்துகிறோம். பெருமையாக ரஜா இந்த வேலையிலே கர்த்தாவே நீ பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. நீ கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும் மகிழ்ப்படும். ஆசீர்வதிங்கப்பா. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீ பாதத்தை தேடி வந்த பிள்ளைகளெல்லாம் நீ ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் என்னென்ன காரியத்துக்கு என் தகப்பனுடைய சமூகத்தில் நிற்கிறாங்களோ எல்லாவற்றிலும் தகப்பனுடைய பிள்ளைகள் ஜெயத்தை எடுக்கட்டையா, ஜெயத்தை எடுக்கட்டையா, ஜெயத்தை எடுக்கட்டும். ஜெயம் எடுக்கட்டுமையா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தாகட்டையா. கர்த்தருடைய கட்டளை 100க்கு 100 ஒப்ப கொட்டுகிற என் பிள்ளைங்க சோர்ந்து வரக்கூடாது அப்பா. பலன் கொடுக்கிற கர்த்தர் நீராண்டவரை பலனை கொடுப்பீராக உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். வறுமைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே பிள்ளைகள் கைச்சு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. படிச்சு முடிச்ச பிள்ளைகளுக்கு வேலைக்குள்ள வல்லவசலை திறந்து கொட்டுப்பீராக ஜெபிக்கிறேன். இழந்து போன தொழில்களை பிள்ளைகளுக்கு மறுபடியும் நீ கொட்டுப்பீராக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. தடைகள் விலகட்டையா, தடைகள் விலகட்டுமையா, தடைகள் விலகட்டுமையா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்து. குடும்பத்துக்கு எல்லா நபர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய கட்டளை ஒப்புக்கொண்டுகிறேன் ஆண்டவரே. நீர் உடைய நாம் மாத்திரம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.